நம்முடைய தாவைக்காவின் நிர்மல்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. களத்தில் தொண்டர்களுடைய வரவேற்பு எந்த அளவிற்கு இருக்கிறது? இன்னைக்கு உங்களுடைய தலைவர் உரையில நாங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ரெண்டு புறமும் மக்கள் இன்னும் நாமக்கலே போய் சேர முடியல. ஏன்னா ரெண்டு பக்கமும் பொதுமக்களுடைய கூட்டம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ரெண்டு பக்கமும் அதிகமான கூட்டங்கள் இருக்கு. அதனால மிகவும் மெதுவாக வண்டி சென்று கொண்டிருக்கு. நாங்கள் எஸ்டிமேட் பண்ணதை விட கொஞ்சம் டிலேயாக தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டு பக்கம் பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் யாரும் அதிகப்படியான கூட்டம் இருப்பதால் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். சார் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனை என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணி அவருடைய உரை இருக்கிறது. இன்றைய தினம் பிரதானமாக என்ன இடம்பெறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வர்றப்ப தெரியும். ஏன்னா அது வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. தலைவருடைய உரை தலைவர் பேசும்பொழுது கண்டிப்பாக தெரியும். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நாமக்கல் சென்று நாமக்கல் குறித்து பேச்சு இருக்கும். அது வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பதும் மக்களுக்கு என்ன தேவைன்றதும் தலைவர் கண்டிப்பாக அவருடைய உரையில் இருக்கும். சார் பொதுவாக இந்த கரூர், நாமக்கல் இந்த பகுதிகள் எல்லாம் திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு அவங்க தரப்பிலையும் பொதுவாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னே சொல்றாங்க. இந்த நேரத்தில் அந்த பகுதியில் உங்கள் தலைவருடைய பிரச்சாரம் இது தாவேக்காவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாள்? எல்லாமே பொதுமக்களுடைய கோட்டைங்க. எதுவுமே எந்த திமுகவுக்கும் கோட்டை இல்லை, எந்த தனிநபருக்கும் கோட்டை இல்லை. என்னைக்கு மக்கள் இந்த திமுக விரோத அரசும் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அந்த 4.5 வருஷம் ஆட்சி மக்களுக்கு எவ்வளவு தூரம் கேடு விளைவித்துன்னு ஊருக்கே தெரியும். அதனால யாருக்கும் கோட்டையும் இல்லை. எல்லாமே மக்களுடைய கோட்டை தான். மக்கள் தான் யாரு வரணும்னு தீர்மானிக்கிறாங்க. அது இந்த 26ல தகுதிப்படையாகும். இது எல்லாமே கண்டிப்பா மக்கள் நீங்க போற இடங்கள்லாம் பார்த்திருப்பாங்க. இது மாதிரியான ஆதரவு, மக்கள் ஆதரவு, இது மாதிரியான ஒரு பேராதரவு இது வரைக்கும் நம்ம காலகட்டத்தில் பார்த்ததில்லை. கடந்த 20-30 ஆண்டுகளா யாரும் பார்த்ததில்லை. கண்டிப்பாக இந்த தலைமுறை பார்க்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எங்களுடைய தலைவரிடம் இருக்குது. அது கண்டிப்பாக நிறைவேறும். சார் கரூரை பொறுத்த வரைக்கும் இல்லை நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் திமுக தங்களுடைய முப்பெரும் விழாவை அங்கே நிகழ்த்தி இருந்தாங்க. சமீபத்தில் தான் கரூரில் எதிர்க்கட்சி தலைவரும் தன்னுடைய பிரச்சாரத்தை நிகழ்த்தி இருந்தார். இந்த தருணத்தில் தாவேக்காவிற்கு அந்த பகுதிகளில் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. யாரும் இங்க வர்ற மற்ற கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கூட்டப்படுற கூட்டங்கள், காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டங்கள். நீங்க முப்பெரும் விழாலே பண்ணி பார்த்துருப்பீங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததே ஒரு 40,000 சேர் தான் இருக்கும். அதுலயும் பெரும்பாலும் நிறையவில்லை. இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டங்கள். நீங்க எங்களுடைய தலைவருக்கு பார்ப்பீங்க, ஒரு தன்னெழுச்சியான மக்கள் கூட்டம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலக்கும் போய், அதாவது 1 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இது மாதிரியான ஒரு பேராதரவு இதுவரை எந்த தலைவருக்கு இதுவே தெரியும் யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு. நீங்க கூட்டத்தை யார் வேணாலும் போட்டுட்டு எங்க இருந்தாவது நீங்க முப்பெரும் விழாக்கெல்லாம் லோடு வண்டியில கொண்டுட்டு மக்களை இறக்குனாங்க. இது மாதிரி எல்லாரும் செய்யலாம். பட் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களே காட்டி கொடுத்துள்ளார். நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.